never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/1/2026 வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:06 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். தை வெள்ளிக்கிழமை அருமையான நாள். இந்த மாவிளக்கு போடுகின்ற வழக்கம் உள்ளவர்கள் இந்த தை வெள்ளிக்கிழமைகளிலே மாவிளக்கு தீபம் ஏற்றுவது என்பது குலம் விளங்க செய்கின்ற அருமையான வழிபாடு. நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்களை எல்லாம் ஒரு சில வழிபாடுகள் நீக்கிவிடும். அந்த வகையிலே இன்றைய நாளிலே இல்லத்திலே இருக்கின்ற சுமங்கலிகள் தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மாவிளக்கு மாவு ஏற்ற உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற தடைகள் தாமதங்கள் எல்லாம் காணாமல் போய் உள்ளத்திலே இல்லத்திலே நல்ல ஒரு சந்தோஷமும் இனிமையும் குடிகொள்ளும். ஆகவே இன்றைய நாளிலே தவற விடாமல் மாவிளக்கு மாவு போடுங்கள். இந்த அரிசி மாவிலே நெய் விட்டு அந்த மாவை அழகாக தாம்பாளத்திலே வைத்து அதில் நெய் தீபம் ஏற்றுகின்ற அருமையான வழிபாடு மாவிளக்கு வழிபாடு. இதனை செய்கின்ற இல்லங்களிலே குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் என்பது ஐதீகம். இன்றைய நாளே 12 ராசிக்காரர்களும் இந்த மாவிளக்கு வழிபாடு செய்து அம்பாளை வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய இல்லத்திலே லட்சுமி கடாட்சம் என்றிருக்கும், நிறைந்திருக்கும். சகோதரர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு வாழ வேண்டும் என்று. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அதேபோல் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க அருமையான நேரம். சத்திரம் பார்ப்பது, கேட்ரிங் அட்வான்ஸ் கொடுப்பது என நல்ல சுபகாரியங்களுக்கான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதற்கான வேலைகளை இந்த நேரத்திலே தொடங்கலாம். நல்ல தங்கம் வாங்கலாம். எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் தொடங்க அருமையான நேரம் இந்த நேரம். வாகனங்கள் வாங்க அருமையான நேரம். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:08 வரை பூரட்டாதி, அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று காலை 2:08 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. வாராகி வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சிலே நிதானம் வேண்டும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் இறையருளால் கடந்து செல்ல வேண்டிய நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். எல்லா விதமான பாக்கியங்களும் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். உங்களுடைய புதிய முயற்சிகளை புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சுபவிரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் தேவை. வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இந்த நாளிலே நீங்கள் கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆலய வழிபாடு ஆத்ம நிம்மதி தரும் இன்றைய நாளிலே. ஆகவே கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அருமையான நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற அருமையான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் அதனால் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற அருமையான நாள். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே,
என்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் காண்பீர்கள். மனக்குழப்பங்கள் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற அருமையான நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல உயர்வும் மாற்றமும் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபங்கள் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த கலிகாலத்திலே நம் எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனையானது கடன் பிரச்சனை. எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையிலே கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இக்கால சூழ்நிலை அப்படி இருக்கின்றது. ஒன்று, சம்பளம் குறைவாக இருக்கின்றது. சம்பளம் குறைவாக இருக்கும்போது அந்தந்த மாதங்களை ஓட்டுவதற்கு மாத கடைசியிலே கடன் பட வேண்டியிருக்கின்றது. அந்த கடனை அடைப்பதற்காக ஒரு கடன். என்ன, திரும்ப திரும்ப கடனிலேயே மூழ்கி எல்லோருமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கலிகாலத்திலே ஏதோ ஒரு வகையிலே கடனாளியாக இருக்கின்றோம். கடன் இல்லாமல் வாழ்பவர்கள் பெரும் பணக்காரர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். ஆனாலும் இக்காலம் என்பது நம்மால் கடன் வாங்காமல் இருக்க முடியவில்லை. வீடு வாங்க வேண்டும் என்றால் கூட அதற்கு வங்கியிலே கடன் வாங்க வேண்டியிருக்கின்றது. வீட்டுக் கடன், கல்யாணத்துக்கு கடன் என நம்முடைய வாழ்க்கை என்பது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பர் எழுதினார் அல்லவா? அந்த வாசகத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை என்பது அப்படி இருக்கின்றது. சரி, இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, ஆன்மீக ரீதியாக என்ன வழி என்று பார்த்தால், அதற்கு நாம் ஒருவரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அது யார்? நரசிம்மர். நரசிம்மரை கெட்டியாக பிடித்து கொண்டால் இந்த ருண விமோசனம் என்று சொல்லப்படுகின்ற கடனிலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும். அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது, ருண விமோசன ஸ்லோகம். இந்த விமோசன ஸ்லோகத்தை நாம் படிக்க படிக்க, யார் ஒருவர் இந்த விமோசன ஸ்லோகத்தை படிக்கின்றாரோ அவர்கள் படிப்படியாக தான் பட்ட கடனிலே இருந்து விடுபட்டு விடுவார்கள் என்பது ஐதீகம். விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான பணம் எல்லாம் கிடைத்து சௌக்கியமாக வாழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
நல்ல வெள்ளிக்கிழமை நல்ல நாளிலே இதனை பார்க்கின்றோம். ஆகவே இதனை சரியாக கடைபிடித்து, நான் உள்பட சரியாக கடைபிடித்து கடனில்லாத ஒரு வாழ்வை எல்லோரும் வாழ்வோம். அது என்ன ஸ்லோகம் என்றால், தேவதா காரிய சித்தியர்த்தம் சபா சதம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. இதுதான் அந்த ஸ்லோகம். ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான். அதாவது தேவதா காரிய சித்தியர்த்தம் சபா சதம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. ருணம் என்றால் கடன் என்ற அர்த்தம். தேவதைகளின் காரியத்தை சாதிப்பதற்காக ஹிரண்யகசிபனுடைய சபையிலே தூணிலே இருந்து வெளிப்பட்டவரும் மகாவீரருமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலிருந்து விடுபடுவதற்காக உன்னை நான் வணங்குகின்றேன், என்னை இந்த கடனிலே இருந்து காப்பாயாக என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்து லக்ஷ்மியாம் லிங்கித வாமாங்கம் பக்தனாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. மகாலட்சுமியை இடபாகத்திலே அணைத்து கொண்டு தன்னை வழிபடும் அடியாருக்கு, மகாலட்சுமியை இடபாகத்திலே அணைத்து கொண்டு தன்னை வழிபடும் அடியார்களுக்கு விரும்பிய வரங்களை தருபவரும் மகாவீரருமான லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலே இருந்து விடுபடுவதற்காக உன்னை வணங்குகின்றேன் என்று அர்த்தம். ஆந்திரமாலாதரம் சங்க சக்கரா பிரஜாயுத தாரணிபம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. ஹிரண்யகசிபனுடைய குடலை மாலையாக அணிந்தவரும் சங்கு சக்கரம் தாமரை ஆயுதம் இவைகளை கைகளிலே தாங்கியவரும் மகாவீரருமான லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலே இருந்து விடுபடுவதற்காக உன்னை வணங்குகின்றேன் என இந்த ஸ்லோகத்தையும் சொல்ல வேண்டும். இப்படி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி நாம் நரசிம்மரை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய கடன்கள் என்பது விடுபட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சித்திக்கும். ஸ்மரணாத் சர்வ பாவக்யனம் கத்ருஜ விஷநாசனம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே. நினைத்தவுடனேயே அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியவரே, கொடிய விஷத்தை முறியடிப்பவரே, மகாவீரருமான லக்ஷ்மி நரசிம்மரே, கடன்களிலே இருந்து விடுவதற்காக உன்னை வணங்குகின்றேன், என்னை காப்பாயாக என நரசிம்மரை வணங்குகின்றோம். எல்லோரும் கடன் இல்லாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே நரசிம்மரை பிரார்த்திக்கின்றேன். சிம்மா நாதேன மகதா திக்நந்தி பயநாசனம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே என அவருடைய பாதங்களை பற்றி வணங்குகின்றேன். நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக, நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக, நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. நன்றி, வணக்கம்.